Welcome back children. Today we are going to see exercise 2.3. இந்த exercise 2.3ல பார்த்தீங்கன்னா 5th Roman சரிங்களா 5th Romanல verify Euler's formula. Verify Euler's formula. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கியூபுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். Faces, vertices, edges மூணு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ அது மூணையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா என்னென்னு பாருங்கள். Euler's formula. Face plus vertices minus edges. இது இந்த மாதிரி ஆட் பண்ணி இது மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரணும், 2 வரணும். இது வந்து லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. ஸோ இப்போ கிவன் வேல்யூ பாருங்கள். ஃபேஸுக்கு 10, வேர்டிசஸ் 6, எட்ஜஸ் வந்து 12. ஸோ இது மூணு வேல்யூவும் இதில் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம் சரிங்களா. 10 + 6 - 12 ஈக்குவல் டு 2. இந்த 2 அப்படியே போட்டுவாங்க. இந்த ஸ்டெப்பு லெஃப்ட் சைடில் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஈக்குவலாக வரணும். 10 + 6 16, 12 அப்படியே போட்டுக்கோங்க. அகைன் 2 அப்படியே வரும். 16 - 12 பார்த்தீங்கன்னா 4. இங்கே வந்து 2 வருது. அப்போ 4ம் 2ம் நாட் ஈக்குவல் சரிங்களா. அப்போது ஹென்ஸ் ஆய்லர்ஸ் ஃபார்முலா இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. சப்போஸ் இந்த லெஃப்ட் சைடு கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் 2 வந்தால் ஈக்குவலாக வந்தது அப்படின்னா இட் இஸ் சாட்டிஸ்ஃபைடுன்னு எழுதணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சாப்டர் 3 அல்ஜிப்ரா. அதில் எக்ஸசைஸ் 3.1. 3.1ல் ஃபஸ்ட் சம் பாருங்கள். கம்ப்ளீட் த டேபிள். கம்ப்ளீட் த டேபிள் மல்டிப்ளிகேஷன். ஸோ இங்கே கீழே பாருங்கள் x⁴ இருக்குது. நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த x⁴ அது மாதிரி உங்களுக்கு ஒரு 7 சம்ஸ் லைனாக அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 சம் ஃபஸ்ட் 2 சம் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் சம் பாருங்கள். x⁴ இருக்குது சரிங்களா. x⁴ வந்து ஃபஸ்ட் சம்மு. இப்போ இந்த x⁴ என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே உள்ள ஒரு டேர்மாலையும் மல்டிப்ளை பண்ணணும். என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இங்கே பாருங்கள் கிராஸ் சிம்பிள் கொடுத்துருக்கா, இது வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ x⁴ × 2x², x⁴ × -2xy, x⁴ × x⁴y³, x⁴ × 2xyz, x⁴ × -5xz². இங்கே பார்த்தீங்கன்னா புக்கில் உங்களுக்கு டேஷ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வேல்யூ வந்து நீங்கள் -5ன்னு போட்டுக்கோங்க சரிங்களா. இங்கே -5 வரும். பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கிறனால அது -5 நீங்கள் போட்டுக்கலாம் இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ ஒவ்வொன்றையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே ஆன்சர் போட்டாச்சு. இந்த ஆன்சரில் எப்படி வந்துச்சுங்கிறது கீழே பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். x⁴ × 2x², x⁴ × 2x² சரிங்களா. நல்லா கவனிக்கணும். இங்கே x⁴ இருக்குது, இங்கே x² இருக்குது. இந்த எக்ஸுக்கு முன்னாடி உள்ள டேர்ம் நம்பர், அந்த நம்பர் என்ன சொல்லுவோம்னா கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம் சரிங்களா. இப்போ எக்ஸுக்கு முன்னாடி எதுவுமே நம்பர் இல்லை. அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது, 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 1. இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ 1 2s are 2. இங்கேயும் ப்ளஸ் சைனு, இங்கேயும் ப்ளஸ் சைனு. அப்போ 1 2s are 2. ஃபஸ்ட்டு நம்பரை வந்து என்ன பண்ணுங்கள், கோஎஃபிஷியன்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நம்பர்னு சொல்லக்கூடாது, கோஎஃபிஷியன்ட்னு சொல்லணும். கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ் தனியாக மல்டிப்ளை பண்ணணும். வேரியபிள்ஸ்னால் எக்ஸ் ஒய் இசட்னு வரதெல்லாம் வேரியபிள்ஸு. ஸோ இதை ஆட் பண்ணுறோம். x⁴ × x⁴x² சரிங்களா. இப்போ பேஸ் சேமாக இருக்கு இல்லைங்களா. அப்போ பவர் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாமா மல்டிப்ளையில். அப்போ x⁴ x². ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 4 + 2 6. அப்போ 2x⁴6, 2x⁴6. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஆன்சர் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பாக்ஸில் நம்ம ஃபில் பண்ணிடணும். புக்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை பார்த்துட்டு புக்கில் நீங்கள் எல்லாருமே ஃபில் பண்ணிக்கோங்க. பிடிஎஃபாக உங்களுக்கு அனுப்பும்போது அதுலேயும் பார்த்து நீங்கள் புக்கில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள். x⁴ × -2xy. xy அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பவர் ஒன்றுமே இல்லை. மேலே பவர் எதுவுமே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், 1 இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா. ஓகே கவனிங்க. இப்போ கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குங்க, 1 இருக்குதுன்னு அர்த்தம். எதுவுமே இல்லைன்னா 1. ஸோ 1 × -2. ஸோ இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு. ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆகிடும். 1 2s are 2. ஸோ -2. x⁴ இருக்குது, இங்கே x⁴1 இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 5 ஆகிடும். ஸோ -2 x⁴5. ஒய் மட்டும் தனியாக இருக்குது. ஸோ அந்த பவர் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, y⁴1. ஸோ ஆன்சர் என்ன, -2 x⁴5 y. அவ்வளோதான் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் பாக்ஸ், செகண்ட் பாக்ஸ் முடிச்சாச்சு. தேர்ட் பாக்ஸில் பாருங்கள். x⁴ × x⁴y³ சரிங்களா. அப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் எதுவுமே கிடையாது, கோஎஃபிஷியன்ட் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், வேரியபிள்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். x⁴ × x⁴. ஸோ பேஸ் சேமாக இருக்குது, பவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், x⁴8. ஸோ x⁴8 போட்டாச்சு. y சிங்கிளாக இருக்குது. ஸோ அந்த சிங்கிள் வேரியபிள் அப்படியே போடுங்க, y³ அப்படியே வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன வரும், x⁴8 y³ சரிங்களா. அடுத்து பாருங்கள். x⁴ × 2xyz. இதில் பாருங்கள் கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. ஸோ 1 2s are 2. அப்புறம் எக்ஸ் பாருங்கள், இங்கே 4 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ ரெண்டு ஆட் பண்ணும்போது 5 வந்துடும். ஸோ x⁴5. yz வந்து சிங்கிள் டேர்மாக இருக்குது. ஸோ அதை அப்படியே என்ன பண்ணுங்கள், அந்த வேரியபிள் அப்படியே போட்டுருங்க, yz. ஆக்சுவலாக ஆன்சர் பாருங்கள், 2x⁴5 yz. ஸோ ஃபோர்த் பாக்ஸுடைய ஆன்சர் பாருங்கள்.
2x power 5 yz. நெக்ஸ்ட் பாருங்க ஃபிஃப்த் ஒன் பாருங்க x power 4 into minus 5xz square. புக்கில் வந்து உங்களுக்கு -5 கொடுக்கல, இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும், -5 போட்டுக்கோங்க சரிங்களா. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். கீழே பாருங்கள் x power 4 into -5xz square. இங்கே பாருங்கள் கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. ஸோ 1 into -5 next x power 4 into x மட்டும்தான் இருக்குது, x power 1 இங்கே சரிங்களா. ஸோ 4 + 1 வந்து 5, அப்போது x power 5. z வந்து சிங்கிள் வேரியபிள், ஸோ அதை அப்படியே போட்டுங்க z ஸ்கொயர் சரிங்களா. அப்போ ஆன்சர் பாருங்கள் -5x power 5 z ஸ்கொயர். ஸோ லாஸ்ட் பாக்ஸுடைய ஆன்சர் -5x power 5 z ஸ்கொயர். நெக்ஸ்ட் கம்ப்ளீட் த டேபிளில் செகண்ட் சம் செகண்ட் சம்மில் பாருங்கள். இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது. இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, பாக்ஸ்னால் டேஷ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபஸ்ட் நம்பரே நமக்கு தெரியாது, இந்த ஃபஸ்ட்டு டேர்மே நமக்கு கிடையாது சரிங்களா. மேலே உள்ளது ஆஸ் யூஷுவல் அதே டேர்ம் தான், 2x ஸ்கொயர்டு -2xy x power 4y cube 2xyz -5xz ஸ்கொயர். அது வந்து ஆஸ் யூஷுவல் அதை அப்படியே வச்சுக்கணும். இந்த செகண்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பாக்ஸ் 1 2 3 இந்த தேர்ட் பாக்ஸில் ஆன்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிக்கணும், ஆன்சர் கொடுத்தாச்சு. நம்ம இந்த ஆன்சரை வச்சு தான் என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸுடைய டேர்ம் என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரிங்களா. இந்த தேர்ட் பாக்ஸ் ஆன்சரை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பாக்ஸுடைய ஆன்சரை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இந்த ஆன்சரால் ஒரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போடணும் சரிங்களா. ஸோ இது பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் தான் நான் எடுத்துக்கிறேன். இந்த தேர்ட் டேர்ம் இருக்கு இல்லைங்களா, தேர்ட் பாக்ஸு, அதை நம்ம எடுத்துக்கிறோம். நல்லா கவனிங்க. இப்போ இதில் என்ன ஃபார்மெட்டு, இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் இன்ட்டு இந்த டேர்ம் அப்படி தானே. அப்போ பாக்ஸு ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, x power 4y cube. ஸோ பாக்ஸ் இன்ட்டு x power 4y cube ஈக்குவல் டு ஆன்சர் என்ன நமக்கு 4x power 5 y power 4. ஸோ நல்லா கவனிங்க, இது கொஷினை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இதனுடைய ஆன்சர் கொடுத்தாச்சு, ஸோ ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த பாக்ஸுக்கு தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ பாக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இந்த டேர்ம் என்ன ஆகுதுன்னா ரைட் சைடில் வரும்போது டிவைடாக மாறிடும். மல்டிப்ளை என்னவா மாறும், டிவைடாக மாறும். லெஃப்ட்லேருந்து ரைட் வரும்போது டிவைடாக மாறிடும். டிவைடாக சேஞ்ச் ஆனோடனே நம்ம என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், இங்கே 4 இருக்குது நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் எந்த கோஎஃபிஷியன்ட்டும் கிடையாது. ஸோ அப்போ 4 என்ன பண்ணலாம், ஆன்சரில் அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ பேஸ் சேமாக இருக்குது, எக்ஸு இங்கே எக்ஸு. பேஸ் சேமாக இருந்து டிவிஷனாக இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், பவரை மைனஸ் பண்ணணும். ஸோ மேலே வந்து ஹையஸ்ட் பவர் இருக்குது 5 - 4 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1. ஸோ அப்போ x5ல் வந்து x பவர் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா x power 1 கிடைக்கும். அதே மாதிரி தான் yக்கும் y power 4லேருந்து y power 3 மைனஸ் பண்ணுறோம். 4 - 3 பார்த்தீங்கன்னா 1 ஓகேங்களா. ஸோ பாக்ஸ் ஈக்குவல் டு 4xy. ஸோ பாக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4xyன்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 4xyயால் என்ன பண்ணணும், இந்த ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 4xy into 2x ஸ்கொயர். இப்போ கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் 4, இங்கே 2 இருக்குது, ப்ளஸ் தான் ரெண்டுமே. ஸோ 4 2s are 8. எக்ஸ் பவர் வந்து 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, ரெண்டு ஆட் பண்ணும்போது 3 வந்துடும். ஒய் சிங்கிள் வேரியபிளாக இருக்கலாம், அப்படியே போட்டுக்கலாம். ஸோ 8x³ y. ஆன்சர் பாருங்கள் 8x³ y. ஸோ இந்த செகண்ட் பாக்ஸில் என்ன வரும், 8x³ yங்கிறது ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள் 4xy into -2xy. இதை மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ கோஎஃபிஷியன்ட் வந்து 4, இங்கே பார்த்தீங்கன்னா -2 இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸு, ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆகிடும். ஸோ 4 × 2 8. ஸோ -8 சரிங்களா. கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வருது, -8. நெக்ஸ்ட் எக்ஸ் பாருங்கள், x power 1, இங்கே x power 1. பவர் எதுவுமே இல்லை அப்படின்னா 1ங்கிறது நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ x² சரிங்களா, x². அதே மாதிரி ஒய்க்கும் பாருங்கள் பவர் 1, இங்கேயும் பவர் 1. மல்டிப்ளை பண்ணும்போது y பவர் y² ஆகிடும். ஸோ ஆன்சர் பாருங்கள் -8x² y². இது பார்த்தீங்கன்னா செகண்ட் பாக்ஸ் -8x² y²ங்கிறது செகண்ட் பாக்ஸுடைய ஆன்சர். தேர்ட் பாக்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸுடைய வேல்யூவே நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபோர்த் பாக்ஸு 2xyயால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 4xy into 2xyz. இப்போ வந்து கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 × 2 8, x power 1, இங்கே x power 1, ஸோ x². நெக்ஸ்ட்டு y power 1, y power 1, ஸோ y². z வந்து சிங்கிள் வேரியபிள், ஸோ அப்படியே போட்டுக்கலாம் z. ஸோ 8x² y² z. ஃபோர்த் பாக்ஸுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8x² y² z. ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், ஃபிஃப்த் பாக்ஸு 5-5xyz உடைய ஆன்சர் பாருங்கள். 4xy into -5xz². ஸோ 4 × -5 -20. x into x, இங்கே பவர் 1, அங்கேயும் பவர் 1. ஸோ x². y வந்து சிங்கிள் வேரியபிள், ஸோ y அப்படியே போட்டுக்கலாம். z வந்து சிங்கிள் வேரியபிளாக இருக்குது, ஸோ z² அப்படியே போட்டுக்கலாம். ஆன்சர் பாருங்கள் -20x² y z². இதுதான் ஃபிஃப்த் பாக்ஸுடைய ஆன்சர்.
எக்ஸசைஸ் 3.1ல செகண்ட் சம் சரிங்களா புக்கில் பார்த்துக்குங்க. ஃபைண்ட் த ப்ராடக்ட். ஃபைண்ட் த ப்ராடக்ட். ப்ராடக்ட் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். இங்கே கீழே பாருங்கள் ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டேர்ம் பாருங்கள் 3x² மைனஸ் 3xy³ x²y². ஸோ 3 டேர்ம் கொடுத்தாச்சு. 3 என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ப்ராடக்ட்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கவனிங்க, இப்போ சொல்யூஷனில் அந்த கொஷின் எழுதிக்கங்க. இப்போ இந்த மாதிரி சிம்பிள் போட்டுட்டு இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டேர்மில் உள்ள கோஎஃபிஷியன்ட் 3 அதெல்லாம் தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. வேரியபிள்ஸ் தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே 3, இங்கே -3 செகண்ட் டேர்மில். இங்கே பாருங்கள் எதுவுமே இல்லை. ஸோ 1 அதை போட்டாலும் ஒன்று போடலைனாலும் விட்டுறலாம். ஸோ அப்போ என்ன வரும் நமக்கு கோஎஃபிஷியன்ட்டு 3 × -3. ஸோ 3 × -3 தனியாக போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள் x²y xy³ x²y². ஸோ அது 3 நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ப்ராக்கெட்டில் வேரியபிள்ஸ் ஃபுல்லாக மல்டிப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் 3 × -3 என்ன ஆகும்? -9. இங்கே ப்ளஸ் இருக்குது. ப்ளஸும் மைனஸும் மைனஸ் ஆகிடும். 3 3s are 9. நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் வந்து மல்டிப்ளிகேஷன் எல்லாமே சிம்பிள் வந்து மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறதால பேஸ் சேமாக இருந்தால் பவர் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ x², எக்ஸ் பவர் ஒன்றுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். இங்கே x பவர் 1, இங்கே x². ஸோ இந்த 3 xக்கு நம்ம என்ன பண்ணலாம்? பேஸ் சேமாக இருக்குது. ஸோ ஒரு x எடுத்துக்கலாம். பவர் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். 2, இங்கே 1, 2 + 1 3, 3 + 2 5. அப்போ x பவர் 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே ஒயில் ஒன்றுமே இல்லை பவர். ஸோ 1 இருக்குது. 1, இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 1 + 3 4, 4 + 2 6. ஸோ y பவர் 6. இது எல்லாமே வந்து ப்ளஸில் தான் இருக்குது. நல்லா கவனிங்க, எல்லாம் ப்ளஸ் வேல்யூஸு. ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் பவரை மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா போதும். ஸோ x பவர் 5, y பவர் 6. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? -9. இந்த கோஎஃபிஷியன்ட் இதையும் சேர்த்து நம்ம எழுதிடுறோம். ஸோ -9 x பவர் 5 y பவர் 6 is the answer. Next, third sum. If L = 4pq², b = -3p²q, h = 2p³ then find the value of L × b × h. இப்போ லென்த்து, பிரெத்து, ஹைட்டு இது மூணுக்கும் வேரியபிள்ஸ் கொடுத்தாச்சு. டேர்ம் கொடுத்துட்டாங்க. இந்த 3 டேர்ம் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். L × b × ஹைட். சரிங்களா? ஸோ ஆன்சர் பாருங்கள், L × b × h. ஸோ எல்லுக்கு நேராக எல்லுடைய வேரியபிள்ஸ் அப்ளை பண்ணிட்டோம். பிக்கு நேராக பியுடைய வேரியபிள், ஹெச்சுக்கு நேராக ஹெச்சுடைய வேரியபிள்ஸ், அதாவது டேர்ம்ஸ் அண்ட் வேரியபிள்ஸை நம்ம அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ இதில் வந்து கோஎஃபிஷியன்ட்டை தனியாக மல்டிப்ளை பண்ணணும், வேரியபிள்ஸ் தனியாக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கலாம். 4 × -3 × 2. 4 × -3 × 2. சரியா? கோஎஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? வேரியபிள்ஸ் எடுக்கணும். pq² × p²q × p³ சரிங்களா? ஸோ அதை தனியாக நம்ம என்ன பண்ணிட்டோம்? வேரியபிள் தனியாக மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், 4 × -3. இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். ஸோ 4 3s are 12. ஸோ -12. ஃபஸ்ட்டு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். தேர்ட் நம்பரை அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், பிங்கிறது பேஸாக எடுத்துக்கோங்க. பி இங்கேயும் பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது. ஸோ பேஸ் சேமாக இருக்குது. பவர் ஆட் பண்ணணும். இங்கே 1, பியோடைய வேல்யூ 1 பவரு. ஸோ இங்கே 2, இங்கே 3 இருக்குது. ஸோ 1 + 2 3, 3 + 3 6. ஸோ பி பவர் 6. அதே மாதிரி கியூவோட பவர் பாருங்கள், q², இங்கே q பவர் 1. ஸோ 2 + 1 3, 3 + 3 6. ஸோ அகெயின் கியூவோட பவர் பார்த்தீங்கன்னா 6. ஸோ ஆக்சுவலாக ஆன்சர் பாருங்கள், லாஸ்ட்டாக -12 பண்ணியிருக்கிறோம். அகெயின் ஒரு 2 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு. ஸோ மைனஸ் × ப்ளஸ்ஸு மைனஸு. நெக்ஸ்ட் 12 2s are 24. அகெயின் இந்த பீஸ் பவர் 6, q பவர் 6 அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா -24 p பவர் 6 q பவர் 6 இஸ் த ஆன்சர். ஃபோர்த்து சம்மு எக்ஸ்பேண்ட். எக்ஸ்பேண்ட் அப்படின்னா கிவன் சம்மு பெருசாக மாற்றி எழுதணும். சம் பாருங்கள், -2p × உள்ளே வந்து ஒரு 3 டேர்ம் இருக்குது. 5p² - 3p + 7. வெளியே உள்ள ஒரு டேர்முடைய பேர் பார்த்தீங்கன்னா மொனாமியல். ப்ராக்கெட்டில் உள்ள டேர்ம் பார்த்தீங்கன்னா ட்ரைனாமியல். 3 டேர்ம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ட்ரைனாமியல். இப்போ என்ன பண்ணணும்? வெளியே உள்ள டேர்மால் உள்ளே இருக்கிற ஒரு டேர்மையும் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணி லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ சம்மில் வந்து சொல்யூஷன் போட்டு இந்த சம் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ -2p × மல்டிப்ளை பண்ணணும். -2p × 5p². ஃபஸ்ட்டு டேர்மு மல்டிப்ளை பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அடுத்து வந்து -2p × -3p. நெக்ஸ்ட்டு பாருங்கள், -2p × 7. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்? அந்த ஒரு ஆன்சரையும் ஆட் பண்ணி போடணும். அடிஷன் பண்ணி போடணும், ஆட் பண்ணி போடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், -2p × 5p². ஃபஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணிட்டோம். அடுத்து ப்ளஸ்
minus 2p into minus 3p second term multiply பண்ணிட்டோம் plus minus 2p into 7 third term multiply பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இதில் வந்து கோஎஃபிஷியன்ட் தனியாக மல்டிப்ளை பண்ணணும். minus 2 into plus 5 அப்போ minus into plus minus 5 2s are 10. p வந்து சேம் பேஸ், ஸோ பவர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 plus 2 3, ஸோ minus 10p cube. இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுடைய ஆன்சர் minus 10p cube ப்ளஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் minus 2p into minus 3p minus into minus ப்ளஸ் 3 2s are 2 3s are 6 p பவர் 1 இங்கே p பவர் 1, ஸோ p ஸ்கொயர். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 6p ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் ஆகிடுது, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது, ஸோ 6p ஸ்கொயர். நெக்ஸ்ட் பாருங்கள் minus 2 into plus 7, ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 2 7s are 14. p வந்து சிங்கிள் வேரியபிள், ஸோ அதை அப்படியே போட்டுக்கலாம் minus 14p. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதெல்லாம் எடுத்து அப்படியே ஜாயின் பண்ணி எழுதிட வேண்டியதான். minus 10p cube plus 6p ஸ்கொயரு minus 14p. ஸோ ஆன்சர் இஸ் minus 10p cube plus 6p ஸ்கொயரு minus 14p. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ரோமன் ஃபைண்ட் த ப்ராடக்ட். ப்ராடக்ட் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் சம், ஃபிஃப்த்து ரோமனில் செகண்ட் சம் பாருங்கள். ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 2y ஸ்கொயர் ப்ளஸ் 3y. ஸோ இது பார்த்தீங்கன்னா பைனாமியல், ரெண்டு டேர்ம் இருக்குது. ஒய் ஸ்கொயருங்கிறது ஒரு டேர்மு, 4ங்கிறது ஒரு டேர்ம், சரிங்களா, தனித்தனி டேர்ம். ஸோ ரெண்டு இருக்கிறதுனால இது வந்து பைனாமியல், இதுவும் பார்த்தீங்கன்னா பைனாமியல். ஸோ இந்த பைனாமியலால் என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை பண்ணுறோம், சரிங்களா. ஸோ சம் எழுதிக்கலாம். சம் எழுதிட்டு என்ன பண்ணணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள ஒய் ஸ்கொயரால் 2y ஸ்கொயர் 3y இது ரெண்டையும் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள மைனஸ் 4ஆல் 2y ஸ்கொயர் 3y அதை ரெண்டையும் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணணும். அட்லாஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடணும். மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் எல்லாமே என்ன பண்ணணும்? லாஸ்ட்டாக ஆட் பண்ணி போடணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 2y ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 2y ஸ்கொயர், ஓகேவா, ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 3y, ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 3y ப்ளஸ் நெக்ஸ்ட்டு minus 4 into 2y ஸ்கொயர், minus 4 into 2y ஸ்கொயர் ப்ளஸ் minus 4 into 3y, minus 4 into 3y. அது நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இதில் கோஎஃபிஷியண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 1 2s are 2, y பாருங்கள் பவர் 2 இருக்கு இல்லையா, ஸோ 2 2 இருக்குது, ஸோ 4 ஆட் பண்ணும்போது 2y பவர் 4. நெக்ஸ்ட் ப்ராக்கெட் பாருங்கள், இங்கே 1 இருக்குது கோஎஃபிஷியன்ட்டு, ஸோ 1 into 3 3, y ஸ்கொயர் இருக்குது, இங்கே y பவர் 1, ஸோ 2 + 1 3, ஸோ 3y cube ப்ளஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் minus 4 இங்கே +2, minus 4 into +2 minus 8, y வந்து சிங்கிள் வேரியபிள், ஸோ y ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம் ப்ளஸ் minus 4 into +3 minus 12. நெக்ஸ்ட்டு y சிங்கிள் வேரியபிள் அப்படியே போடுங்க y. நெக்ஸ்ட் பாருங்கள் எல்லாமே தனித்தனியாக ப்ராக்கெட் கண்டுபிடிச்சிட்டோம். எல்லா ஆன்சரையும் சேர்த்து எழுதணும். 2y பவர் 4 ப்ளஸ் 3y cube, இங்கே பாருங்கள் minus 8y ஸ்கொயர் minus 12y. ஸோ ப்ளஸ்ஸை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? தனித்தனியாக எல்லா ஆன்சரையும் எடுத்து ஜாயின் பண்ணி மொத்தமாக எழுதுகிறோம். அகெயின் த ஆன்சர் வில் பி 2y பவர் 4 ப்ளஸ் 3y cube minus 8y ஸ்கொயர் minus 12y. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 8th சம்மு. எ கார் மூவ்ஸ் அட் எ யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஒரு கார் வந்து ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீடில் மூவ் ஆகுது. என்ன ஸ்பீட் அப்படின்னா x+30 km/h. ஒரு மணி நேரத்துக்கு x+30 km வந்து மூவ் ஆகுது அந்த கார், சரிங்களா, இந்த ஸ்பீடில். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை த கார் இன் y+2 hours. டைம் என்ன? அந்த ஹார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த ஹார்ஸ் அப்படின்னா y+2 டைம், இது டைம், சரியா. இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்மில் அவங்களே கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீடையும் டைமையும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸ்பீட் ஆல்ரெடி கொஷினில் பாருங்கள் x+30, டைம் பார்த்தீங்க அப்படின்னா y+2. ஸோ x+30ஐயும் y+2ஐயும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ சொல்யூஷன் பாருங்கள், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ டிஸ்டன்ஸ் d ஈக்குவல் டு ஸ்பீடுக்கு x+30 இன்ட்டு டைமுக்கு y+2. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸால் ஃபஸ்ட்டு ஒய்யை மல்டிப்ளை பண்ணணும், அகெயின் எக்ஸால் 2வை மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? 30ஆல் செகண்ட் டேர்ம், அதாவது இந்த ஃபஸ்ட்டு இதிலே பார்த்தீங்கன்னா டேர்ம் 1 டேர்ம் 2, ஸோ இந்த செகண்ட் டேர்மால் 30ஆல் ஒய்யை மல்டிப்ளை பண்ணணும், அகெயின் 30ஆல் 2வை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் x into y ப்ளஸ் x into 2 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 30 into y ப்ளஸ் 30 into 2 எல்லாமே ப்ளஸில் இருக்கனால உங்களுக்கு எந்த சைனும் மாறாது, அப்படியே தான் வரும். ஸோ x into y xy
ஸோ எக்ஸ் பவர் 1 ஒய் பவர் 1 இது வந்து பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் எழுதணும் சரிங்களா. பவர்லாம் ஆட் பண்ணக்கூடாது இதில். ஸோ எக்ஸ் ஒய். நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு 2. எப்பொழுதுமே இந்த மாதிரி ஒரு வேரியபிள் முன்னாடி வந்து கான்ஸ்டன்ட் நம்பர் பின்னாடி வந்தால் அந்த நம்பரை முன்னாடி தான் போடணும் நம்ம சரிங்களா. அப்போ எக்ஸ் இன்ட்டு 2ங்கிறத நம்ம எப்படி மாற்றி எழுதிக்கலாம், 2xன்னு எழுதிக்கலாம். எக்ஸ் இன்ட்டு 2 2x ப்ளஸ் 30 இன்ட்டு ஒய் 30y. நெக்ஸ்ட்டு 30 இன்ட்டு 2 60. மல்டிப்ளை பண்ணி போடும்போது ஆன்சர் 60. ஸோ therefore distance equal to xy plus 2x plus 30y plus 60. This is the answer. Thank you children.